தமிழ் தலைவாஸ் டீம் மணப்பாறை ஆல் இண்டியன் கபடி டோர்னமெண்ட்லேருந்து எலிமினேட் ஆகிருக்காங்க. ஸோ குவாலிஃபயர்ஸில் வந்து தோற்றுருக்காங்க. ஸோ யார் கூட தோற்றுருக்காங்க, ஸோ எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தமிழ் தலைவாஸ் மணப்பாறை ஆல் இண்டியன் கபடி டோர்னமெண்ட்லேருந்து எலிமினேட் ஆகிருக்காங்க. லீக் மேட்சஸில் 2 மேட்சுமே ஜெயிச்சு போலில் டாப்பில் முடிச்சாங்க. ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸில் சிட்டி போலீஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக மேட்சை ப்ளே பண்ணி அந்த மேட்சை வந்து ஜெயிச்சாங்க. சிட்டி போலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அண்ணே, அபிஷேக் அண்ணே, இந்த மாதிரி தமிழ் தலைவாஸ் டீமோட முன்னாள் பிளேயர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. பட் அந்த மேட்சை வந்து நம்ம டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர்ஸில் இன்கம் டேக்ஸ் சென்னை டீம் கூட வந்து மோதினாங்க. அண்ட் இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்டாங்க. கடைசி நேரத்தில் நம்ம மாசம் முத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி இந்த மேட்சை இன்கம் டாக்ஸ் பக்கம் இழுத்துட்டு போயிருப்பாரு. இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது பிகேல ப்ளே பண்ண எல்லா பிளேயர்ஸையுமே கௌரவப்படுத்தினாங்க. முன்னாடி வந்து கை காமிக்கிறது அந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க. மாசான முத்து, விஸ்வநாதா இருக்கட்டும், சாந்தபண்ண செல்வமா இருக்கட்டும், பொன்பார்த்திமனா இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே பண்ணாங்க. இன்கம் டேக்ஸ் டீமோட கோச்சுக்கும் பண்ணாங்க. ஆனால் அதே போல் தமிழ் தலைவாஸ் டீமில் நிதிஷ்குமார், அனுஜ் கவுடே இவங்க எல்லாருக்குமே பண்ணாங்க. பட் சஞ்சீவ் பல்லியான் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டாங்க. ஓகேங்களா, உடனடியாக இன்கம் டேக்ஸ் டீமோட கோச் வந்து அவரை பற்றி சொல்லி மாறி அவர் வந்து கையெல்லாம் தூக்கி அவருக்கும் க்ரௌட் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த பார்க்கும்போது அவருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டா கரெக்டா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அதை வந்து கரெக்டா கொடுத்தாங்க. மேட்சை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்ச் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நெக் டு நெக்கில் தான் போச்சு. பட் கடைசி ஒரு 2 நிமிஷம் இருக்கும்போது ஒரு சில முக்கியமான தவறுகள் தமிழ் தலைவாஸ் டீமோட பிளேயர்ஸ் பண்ணதுனால, அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சதுனால இந்த மேட்சை வந்து நம்ம தோற்றுருக்கோம். கடைசி நேரத்தில் மாசான முத்து ஒரு 2 பாயிண்ட் எடுத்திருப்பாரு. ஆனால் அதுதான் அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். நேற்று தமிழ் தலைவாஸ் டீமோட ஒரு பிளேயர் ராபினை பற்றி பேசியிருந்தேன். நான் எந்த நேரத்தில் பேசுனேன்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்னைக்கு ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ்லையா இருக்கட்டும், இந்த ஒரு குவாலிஃபயர்ஸ்லையா இருக்கட்டும், ப்ராப்பராக அவரால் ப்ளே பண்ணவே முடியல. ஒரு நல்ல பிளேயர் தான், பட் கடைசி 2 மேட்சை ஒழுங்காக ப்ளே பண்ண முடியல. டிஃபென்ஸில் பயங்கரமாக கான்ட்ரிபியூட் வந்து பண்ணார். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ஒரு கேப்டனாக நின்று எந்தெந்த பிளேயர்ஸ் கிட்ட எப்பவும் பேசணுமோ எல்லாமே பேசியிருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸஸை ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் பண்ணி கொடுத்துருக்கார். அவரை நம்ம குறையே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் பண்ணி கொடுத்துருக்காரு. என்ன பொறுத்தளவு ஒரு தேர்ட்ரி ரைடராக ஒரு பிளேயரை வந்து யூஸ் பண்ணாங்க. அந்த பிளேயருக்கு வந்து வயசு கம்மின்னு நினைக்கிறேன். அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா, அவருக்கு பெருசாக ரைடிங்கில் வாய்ப்பே கொடுக்கல. அந்த ஹைட்டான பிளேயரும் அப்புறம் நம்ம ராபினும் மட்டும்தான் தொடர்ச்சியாக ரைடுகள் வந்து போயிட்டே இருந்தாங்க. மேபி அந்த இடத்துல ஒரு ராம்குமார் மாயாண்டியோ ஒரு தீரஜை இறக்கிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. தீரஜ் வந்து ரொம்ப பாவம், இந்த டோர்னமெண்ட்டில் பெருசாக வாய்ப்பே கிடைக்கல. ஏன்னா ஒரு நல்ல பிளேயர், அவர் மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. அந்த ஹனுமான் ஜம்ப்பு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ அவர் மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. பட் இந்த ஒரு டோர்னமெண்ட்ல பர்டிகுலரா அவருக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்கல. அவருக்கு ஒரு தேர்ட் ரைடரா வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்குது. கடைசி நேரத்தில் ராம்குமார் வந்து ஃபார்முக்கு வந்து வந்துட்டார். கடைசி கொஞ்ச நேரத்தில் வந்து சப்ஸ்டியூஷனில் வந்து இறக்கி விட்டாங்க. அண்ட் வந்தோடனே மல்டிபிள் பாயிண்ட்ஸ். லிட்டரலாக அந்த மேட்ச் வந்து அவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் ராம்குமார் மாயாண்டி தான். கடைசி நேரத்தில் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸஸ் வந்து கொடுத்தார். அண்ட் ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸில் அவரை ப்ராப்பராக யூஸ் பண்ணலை. இந்த மேட்ச்லேயும் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணலை. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் வந்தார். கடைசி நேரத்தில் முக்கியமான புள்ளிகள் எடுத்து கொடுத்தாரு. அண்ட் அதெல்லாம் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ஒரு முக்கியமான பாசிட்டிவ் தான். நிறைய பேர் இந்த ஹைட்டான ரைடரை பற்றி கேட்குறீங்க. அவரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியல. அந்த ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அட்வான்டேஜை மட்டும் பயன்படுத்தி தான் பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு. அதிகமாக ரன்னிங் ஹேண்ட் டச் வந்து பண்ணுறாரு. பெருசாக நிறைய ஸ்கில்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. போனஸ் பண்ணுறாரு, எப்போது ரேராக கிக் வந்து பண்ணுறாரு. அதிகபட்சம் ரன்னிங் ஹேண்ட் டச் இது மட்டும் தான் பண்ணுறாரு. பெருசாக ஸ்கில்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. அண்ட் ஹைட்டாக இருக்கனால ஸ்பீடும் கம்மியாக தான் இருக்கும். ஸ்ட்ரென்த்தும், அதாவது முட்டி மோதி தள்ளிட்டு வர அளவுக்குலாம் அவருக்கு பவர் கிடையாது. ஹைட் அட்வான்டேஜை மட்டும் பயன்படுத்தி பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கிறாரு. இது ஒட்டு தான் அவர்கிட்ட இருக்கு. லிட்டரலா இந்த டோர்னமெண்ட், அதாவது நம்ம பிகே எல்லாம் பார்க்கும்போது நிறைய பிளேயர்ஸ் இவர மாதிரி தான் இருந்திருக்காங்க. அந்த ஹைட் அட்வான்டேஜை மட்டும் பயன்படுத்தி பெருசா ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஹைட் அட்வான்டேஜை மட்டும் பயன்படுத்தி பிகேல இப்போ வரைக்கும் சர்வை பண்ற பிளேயர்ஸும் இருக்காங்க, டாப்ல இருக்க பிளேயர்ஸும் இருக்காங்க. ஆனால் அந்த வகையில் இவரும் இருக்கலாம். ஹைட் அட்வான்டேஜ் மட்டும் தான் இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஸ்பீடோ, முட்டிட்டு தள்ளிட்டு வரதோ, இல்லைன்னா மல்டிபிள் ஸ்கில்ஸோ அந்த மாதிரி பெருசா நான் பண்ணி பார்க்கல. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ஒரு மேட்ச் ஸ்டார்ட் டு எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹீட்டடாக இருந்துச்சு. நிறைய கான்வர்சேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. நிறைய அக்ரெசிவான டேக்கிள்ஸ், நிறைய க்ரீன் கார்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு. அஃப்கோர்ஸ் கபடியில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாதாரண விஷயம். ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா, அண்ட் இந்த ஒரு மேட்ச்சில் வந்து அது வந்து நிறையவே இருந்துச்சு. ஓகேங்களா, மேட்சை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியும். ஒரு கட்டத்தில் ஆப்போசிட்டில் தமிழ்நாடு டீமோட கேர்ள்ஸ் டீம், அரியலூர் டீம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பயங்கரமான கிளாப்ஸு, சத்தம் எல்லாமே பயங்கரமாக சியர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க.
ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாய்ஸ் டீமை மறந்து ஆப்போசிட்டில் கேர்ள்ஸ் டீமை வந்து பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு மேட்சஸ் எல்லாமே இப்போ தான் விறுவிறுப்பாக ஆரம்பிச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் நம்மளோட இன்எக்ஸ்பீரியன்ஸ்னால நம்ம தோத்தோம்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் இன்னும் நிறைய டோர்னமெண்ட்ஸ் இருக்குது. ஜூன் மாதம் கட்டக்குடியில் ஒரு டோர்னமெண்ட் வருது. மேபி அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இந்த டோர்னமெண்ட் இதோட முடியுது. அண்ட் வீடியோவில் தான் நண்பா. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம் உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இதே போன வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பபாய், see you நண்பா. தொடர்ச்சி அவங்க சப்போர்ட்டை வந்து கொடுங்க.